வணக்கம். இன்னைக்கு நாம ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதின கடவுளின் பெயர்கள் புத்தகத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். விஷ்ணுவோட 1000 பெயர்களை பத்தி இந்த புத்தகம் பேசுது. ஆனா இது ஏதோ பழைய காலத்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உண்மையில நம்மளோட டென்ஷன், கோபம், குழப்பம்னு நாம தினமும் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இதுக்குள்ள ஒரு தீர்வு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் பெயர் பட்டியல் இல்ல. ஈஸ்வரன் இத ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் மேப் மாதிரி பார்க்கறார். சைக்காலஜிக்கல் மேப்பா? ஆமா, ஒவ்வொரு பேரும் கடவுளோட ஒரு குணத்தை மட்டும் சொல்லல. அது நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு சக்திய, ஒரு திறனை திறக்கிற சாவி மாதிரி. ஓ, அப்போ 1000 சாவிகள் இருக்கா? கிட்டத்தட்ட அப்படிதான். நாம இன்னைக்கு அதுல சில முக்கியமான சாவிகளை எடுத்து ஒரு 3 பெரிய கதவுகளை திறந்து பார்க்க போறோம். சூப்பர். முதல்ல கடவுளோட பிரம்மஞ்ச இயல்பு. 2வது மனுஷனோட நிலைமை, அவனோட தேடல் என்னங்கிறது. அப்புறம் 3வது பிராக்டிக்கலா நாம என்ன செய்யணுங்கிற ஆன்மீக பாதை. கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம பொதுவா கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்குனார்னு தானே நினைப்போம். ஆமா, ஆனா இந்த புத்தகம் கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்குனவர் மட்டுமல்ல, அவரேதான் பிரபஞ்சம்னு சொல்லுது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நிச்சயமா. இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே. இத விளக்க ஈஸ்வரன் விஸ்வா அப்புறம் விஷ்ணுங்கிற 2 பேர்களை எடுத்துக்கிறார். விஸ்வா, விஷ்ணு. விஸ்வான்னா எல்லாமே, நீங்க பார்க்குற மரம், மலை, மனுஷங்க எல்லாமே அவர்தான். விஷ்ணுன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருப்பவர். இதுக்கு உபநிடதங்கள்லேருந்து ஒரு அழகான உதாரணம் சொல்றார். ஒரு சிலந்தி. சிலந்தி. அந்த சிலந்தி தனக்குள்ளிருந்து வர்ற நூலை வச்சே ஒரு வலைய பின்னுது. வாக்கி அந்த வலையோட மையத்துல அது வாழுது. அதே மாதிரி கடவுளும் தனக்குள்ளே இருந்து தான் அந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி அதோட ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவரே இருக்கார். வாவ், இந்த சிலந்தி உதாரணம் ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ நாம பாக்குற எல்லாமே கடவுளோட ஒரு வெளிப்பாடு தான் அர்த்தமா? அதேதான். நல்லது கெட்டது எல்லாமே வா. ஆமா, நல்லது கெட்டது உட்பட எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதி தான். இதை ஏத்துக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா. ஆனா இந்த பார்வை வந்துட்டா உலகத்தை நாம பார்க்கற விதமே மாறிடும். நீங்க யார்கிட்டயாவது கோவப்படணும்னு நினைச்சா கூட அந்த நபருக்குள்ளேயும் அதே தெய்வீக சக்தி இருக்குங்கிற எண்ணம் வரும். சரிதான். ஈஸ்வரன் சொல்றாரு, நீங்க சுயநலமா இருக்கணும்னு நினைச்சா கூட கடவுள் இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களால போகவே முடியாதுன்னு. இதுக்கு ஆண்டாள் கதைய ரொம்ப அழகா சொல்றார். ஆண்டாள்ங்கிற பெண் யானி வடதிசையில காலை நீட்டி படுத்திருந்தாங்களாம். அத பார்த்த ஒருத்தர் பதறிப்போய் சாமி இருக்கிற திசையில காலை நீட்டலாமான்னு கேட்டாராம். அதுக்கு ஆண்டாள் என்ன சொன்னாங்க? ரொம்ப அமைதியா கேட்டாங்க. ஐயா, சாமி இல்லாத திசை எதுன்னு சொல்லுங்க, நான் அந்த பக்கம் காலை நீட்டிக்கிறேன்னு. அடடா, இது இது கேட்க எளிமையா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப பெரியது இல்லையா? ஆமா, இது ஒரு உலகளாவிய உண்மைன்னு அவர் நம்புறார். அதனாலதான் ஜெர்மன் யானி மைஸ்டர் ஏக்காட்டோட மேற்கோளை காட்டுறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுளோட விதை இருக்கு. கடவுளோட விதை? ஆமா, அந்த விதைய முளைக்க வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அதுதான் ஆன்மீக பயணம். சரி, பிரபஞ்சம் முழுக்க கடவுள் இருக்காரு, நமக்குள்ளேயும் கடவுளோட விதை இருக்குன்னா அப்புறம் ஏன் மனுஷன் இவ்ளோ கஷ்டப்படுறான்? ஏன் ஒரு விதமான வெறுமை, ஒரு முழுமையற்ற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு? இதுதான் மனித வாழ்க்கையோட மைய முரண்பாடு. இதுக்கு ஈஸ்வரன் சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது. என்ன அது? நாம சந்தோஷத்தை தப்பான இடத்துல தேடுறோம். அதாவது நமக்கு வெளியில தேடுறோம். பணத்துல, புகழ்ல, உறவுகள்ல. ஆமா, அது உண்மைதான். இதுக்காக கவிஞர் ராபர்ட் பிரவுனிங்கோட ஒரு வெளிய மேற்கோள் காட்டுறாரு. உண்மை நமக்குள்ளேயே இருக்கிறது, அது வெளிப்பொருட்கள்ல இருந்து தோன்றுவதில்லை. உண்மை நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த உண்மை தடிமனான சதைகளால் சுவர் எழுப்பப்பட்டு உள்ளுக்குள்ள சிறைப்பட்டிருக்குன்னு பிரவுனிங் சொல்றாரு. அந்த சுவர்னா நம்மளோட அகங்காரம், ஆசைகள், பயங்களா? சரியா சொன்னீங்க. அந்த சுவரை உடைக்கிறது தான் நம்மளோட வேலை. இந்த உள்மன பிளவுங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒரு பக்கம் தெய்வீக சக்தி, இன்னொரு பக்கம் அகங்காரம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தானா வாழ்க்கைய? ஆமா, ஆனா அந்த போராட்டத்தை சரி செய்ய முடியும். அந்த சரி செய்யற ப்ராசஸ்க்கு பேர் தான் யோகா. யோகாவா? நீங்க சொல்றது ஆசனம் பண்றதா? இல்ல, அது மட்டும் இல்ல. யோகாங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமே ஒன்றிணைதல் தான். அந்த பிளவுப்பட்ட மனதை மறுபடியும் ஒன்றிணைக்கிறது தான் யோகா. ஓ, சரி சரி. இந்த ஒன்றிணைவதற்கான இயக்கம் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆழமா இருக்கு. ஈஸ்வரன் சொல்றார், இந்த இயக்கத்தை நம்ம பெரும்பாலும் காதல் அல்லது பாலியல் உறவுல தீர்க்க முயற்சி பண்றோம்.
ஆனா அது தற்காலிகமானது தானே. ஆமா, அது ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான். உண்மையான ஒன்றிணைதல்ங்கிறது சுயநலத்தை முழுசா விட்டுட்டு பிரபஞ்சத்தோட இரண்டரை கலக்கிறது. அது ஒரு மனநிலை. சரி, நாம மகிழ்ச்சிய உள்ள தேடணும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. சில பேர் வாழ்க்கையில எல்லாமே சரியா அமையுது, சிலருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருது. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நல்ல கேள்வி. இங்க தான் கர்ம விதிங்கிற ஒரு பெரிய விஷயம் உள்ள வருது. ஓ, கருமா? இதுக்கு பூத பவ்ய பவத் பிரபுங்கிற ஒரு பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதுக்கு அர்த்தம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் அதிபதி. இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. இல்ல, ஈஸ்வரன் இதை ரொம்ப எளிமையா வளர்க்கறார். இது ஏதோ கடவுள் கொடுக்கிற தண்டனையோ பரிசோ கிடையாது. இது ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு இயற்கை விதி, பிசிக்ஸ் மாதிரி. பிசிக்ஸ் மாதிரியா? புரியல. நீங்க ஒரு கல்ல மேல தூக்கி போட்டா அது கீழே வந்துதானே ஆகணும். ஆமா. அதே மாதிரி நீங்க நேத்து செஞ்ச செயல்களோட விளைவு தான் உங்களுடைய இன்னைக்கு. நீங்க இன்னைக்கு செய்யற செயல்கள் தான் உங்களுடைய நாளைக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றீங்களா? நாம நினைக்கிற மாதிரி நம்ம விதிய மாத்த முடியுமா? முழுமையா மாத்த முடியும். இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்க உங்க கடந்த காலத்தை மாத்த முடியாது, ஆனா நம்ம எதிர்காலத்தை மாத்தலாம். அதேதான். உங்க நிகழ்கால செயல்கள் மூலமா உங்க எதிர்காலத்தை முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு நிமிஷம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் யாரு கணக்கு வச்சுக்கிறா? யார் இதை கண்காணிக்கிறா? இங்கதான் சாட்சிங்கிற பேர் உள்ள வருது. சாட்சினா சாட்சி, தி விட்னஸ். சாட்சியா? ஆமா, நாம செய்யற ஒவ்வொன்றையும், நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நமக்குள்ளேயே ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கார். அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டாரு, தண்டனை கொடுக்க மாட்டார். அவர் ஒரு அமைதியான சாட்சி. ஆசிரியர் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு மாந்தோப்புல மாங்காய் திருட போயிருக்காங்க. யார்கிட்டையும் மாட்டிக்காம தப்பிச்சு வந்துட்டோன்னு பெருமையா வீட்டுக்கு வந்தப்போ அவரோட பாட்டி கேட்டாங்களாம், யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறியா? ஆஹா. இவர் ஆமான்னு சொன்னதுக்கு பாட்டி சொன்னாங்களாம், எல்லாரும் ஏமாந்தாரும் உனக்குள்ள ஒருத்தன் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தான், அவன் எப்படி ஏமாத்துவ? அடடா, அந்த பாட்டி சொன்னது மனசுல அப்படியே நிக்குது. அந்த உள் மனசாட்சி தான் நம்ம மனசாட்சியா? சரியா சொன்னீங்க, அதுதான் நம்ம மனசாட்சி. ஆனா இந்த உள் மனசாட்சிங்கிற எண்ணம் ஒரு விதமான கில்ட் அல்லது ஆங்ஸைட்டி கொடுக்காதா? எப்பவுமே ஒருத்தர் நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிற உணர்வு கொஞ்சம் பயமுறுத்தலையா? அருமையான கேள்வி. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். நம்ம தப்பு செய்யும்போது அந்த சாட்சி உறுத்தும். ஆனா போக போக அந்த உறவு மாறும். அது ஒரு போலீஸ்காரன் மாதிரி இல்லாம ஒரு நண்பன் மாதிரி ஆயிடும். நண்பன் மாதிரியா? ஆமா, நம்ம ஒரு தப்பான முடிவெடுக்கும்போது உள்ள இருந்து ஒரு மெல்லிய குரல் இது வேணாமேன்னு சொல்லும். அந்த சாட்சியோட நட்பை வளர்த்துக்கிறது தான் சரியான பாதையில நடக்கிறதுக்கான மிக சிறந்த வழி. இதுவரைக்கும் நாம பேசுனதெல்லாம் தத்துவ ரீதியா ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தர், சரி நாளைக்கு காலையில நான் எழுந்திருக்கும் போது இதை என் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டா, அதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி. இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு பயிற்சி முறை. ஈஸ்வரன் இதுக்கு பல கருவிகளை கொடுக்கிறாரு. அதுல மிக சக்தி வாய்ந்த கருவி மந்திரம். மந்திரமா? மந்திரம்னா ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி எப்பவும் தாவிக்கிட்டே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். கோபம், பேராசை, பயம்னு எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசை ஆக்கிரமிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு புனித நாமத்தை, அது ராமனாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், அத மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்றது. இதனால என்ன ஆகும்? ஒரு பேரை சொல்றதுனால எப்படி கோபம் போகும்? நல்ல கேள்வி. ஈஸ்வரன் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு நீச்சல் குளத்துல நிறைய குப்பை விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சுத்தம் பண்ண ஒரு ஆட்டோமேட்டிக் கிளீனர் இருக்கும் இல்லையா? இருக்கு. அது மெதுவா குளம் முழுக்க சுத்தி சுத்தி வந்து எல்லா அழுக்கையும் உறிஞ்சி எடுக்கும். மந்திரம் அந்த மாதிரி ஒரு கிளீனர். ஓ, அப்படியா? நீங்க கோபமா இருக்கும்போது கோபத்தை அடக்க முயற்சி பண்ணா அது இன்னும் அதிகமாகும். அதுக்கு பதிலா உங்க கவனத்தை மந்திரத்துக்கு திருப்பினீங்கன்னா அந்த மந்திரத்தோட அதிர்வுகள் மெதுவா உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களோட சக்தியை குறைச்சு அதை வெளியேற்றிடும். இது ஒரே நாள்ல நடக்காது போல. ஆமா, தொடர்ந்து பயிற்சி செய்யணும். செய்ய செய்ய மனசு அமைதியாகும், தெளிவடையும். சரி, மந்திரம் ஒரு கருவி. இதை தவிர இந்த ஆன்மீக பயணத்துல நமக்கு தேவைப்படுற முக்கியமான குணம் எதுன்னு புத்தகம் சொல்லுது? க்ஷமா, அதாவது பொறுமை. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு ஈஸ்வரன் சொல்றார். பொறுமை வலிமையானவர்களின் ஆபரணம்னு ஒரு சமஸ்கிருத சொற்றொடரையே அவர் குறிப்பிடுறார். பொறுமை பலவீனம் இல்ல, பலம்னு சொல்றீங்க. அதுதான் உண்மையான பணம்.
இதுக்கு புனித பிரான்சிஸ் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப உருக்கமா விவரிக்கிறார். சொல்லுங்க. ஒரு குளிர்கால இரவுல அவரும் அவரோட சீடரும் பசியோட குளிர்ல நடுங்கிட்டே அவங்களோட மடத்துக்கு போறாங்க. அப்போ சீடர் கேக்குறார், குருவே, உண்மையான மகிழ்ச்சி எது? ஆமா, இந்த நேரத்துல போய் இப்படி கேட்கணுமா? புனித பிரான்சிஸ் என்ன பதில் சொன்னார்? அதுதான் ஆச்சரியம். அவர் சொன்னார், நாம மடத்துக்கு போய் கதவை தட்டும்போது உள்ள இருக்கிறவர் நம்மள திருடுனுங்களா, இங்கிருந்து ஓடுங்கன்னு சொல்லி நம்மள அடிச்சு இந்த பணியிலே வரட்டி விட்டா. ஐயோ! அப்பவும் நாம கோவப்படாம முழு பொறுமையோடையும் அன்போடையும் அதை ஏத்துக்கிட்டா. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நம்பவே முடியல. இது மனித இயல்புக்கே எதிரா இருக்கே. அவமானப்படுத்தும் போது, வலிக்கும் போது எப்படி பொறுமையா இருக்க முடியும்? முடியுங்கிறது தான் ஆன்மீக பாதை நமக்கு காட்டுற நம்பிக்கை. நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நாம அடிமையா இல்லாம நாம அதுக்கு எஜமானனா மாற முடியும். அது எப்படி? ஒருத்தர் நம்மள திட்டும்போது உடனே கோவப்படுறது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். ஆனா அந்த வினைக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாக்க பழகிட்டா அந்த இடத்துல பொறுமையை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அந்த சுதந்திரம் தான் உண்மையான மகிழ்ச்சி. ஆனா இந்த மாற்றம் அவ்வளவு சுலபம் இல்லையே. நம்மளோட நான், நம்ம அகங்காரம் இது எல்லாம் விடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத நாம மட்டுமே ஜெயிக்க முடியாது. இங்கதான் கடவுளோட கருணை தேவைப்படுதுன்னு ஈஸ்வரன் சொல்றார். இதுக்கு பிரதர்தனாங்கிற ஒரு பேர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. பிரதர் தானா? ஆமா, அதுக்கு அர்த்தம் அழிப்பவர். இது எப்படி கடவுளோட பேரா இருக்க முடியும்னு நமக்கு தோணும். ஆமா, எனக்கும் தோணுது. ஈஸ்வரன் விளக்குறார், கடவுள் நம்மள அழிக்க மாட்டார். நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரத்தை, சுயநலத்தை, அந்த சின்ன நான்கிற உணர்வை அழிக்கிறார். ஓ! நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நம்ம அகங்காரத்தை குறைக்க போராடும்போது ஒரு கட்டத்துல நாம சோர்ந்து போயிடுவோம். அப்போ கடவுளே இறங்கி வந்து மிச்சம் இருக்கிற அந்த அகங்காரத்தை முழுசா அழிச்சே நம்மள விடுதலை செய்றார். இது ஒரு சரணாகதி தத்துவம் மாதிரி இருக்கு. நம்மளோட முயற்சியும் கடவுளோட அருளும் சேரும்போதுதான் முழுமையான மாற்றம் நடக்கும். அதேதான் அவிலாவின் புனித தெரசா சொன்ன ஒரு உவமைய ஈஸ்வரன் பயன்படுத்துறார். கடவுள ஒரு மென்மையான வேட்டைக்காரன் அவங்க சொல்றாங்க. மென்மையான வேட்டைக்காரனா? ஆமா, அந்த வேட்டைக்காரன் நம்ம இதயத்தை அன்புங்கிற அம்பால தொலைக்கிறான். அந்த அம்பு படும்போது வலிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம அகங்காரம் சாகுது. ஆனா அந்த வலி நம்மள குணப்படுத்துற வலி, விடுதலை செய்யற வலி. ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த மாற்றத்தை வெறும் தத்துவமா பேசாம இதை அடையிறதுக்கு ஒரு 8 அம்ச திட்டத்தையும் ஈஸ்வரன் இந்த புத்தகத்தோட இறுதியில கொடுக்கிறார். தியானம், மந்திர ஜபம், வாழ்க்கையோட வேகத்தை குறைக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை அவர் பரிந்துரைக்கிறார். அப்போ இந்த புத்தகத்தோட உண்மையான ஆச்சரியம் என்னன்னா, விஷ்ணுவோட இந்த 1000 பேர்களும் வெறும் மந்திரங்கள் இல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டூல் கிட் மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. கோபம், ஏமாற்றம், நிராபதத்தன்மைன்னு நாம தினசரி சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை, ஒரு மனநிலைய இந்த பெயர்கள் மூலமா நாம அடைய முடியுங்கிறது தான் இதோட மையப்புள்ளி. ஆமா, இது வெறும் ஒரு அறிவுபூர்வமான பயிற்சி இல்ல, இது ஒரு இதயபூர்வமான பயணம். பிரிவினை, துன்பம் நிறைஞ்ச ஒரு மனநிலையிலிருந்து ஒற்றுமை, அன்பு, அமைதி நிறைஞ்ச ஒரு உயர்ந்த மனநிலைக்கு நம்மள மாற்றுவதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இந்த புத்தகம். நீங்க சிந்திப்பதற்கான ஒரு இறுதி எண்ணம். மகாத்மா காந்தி ஒரு தாயத்தை வழங்குவதாக சொன்னார். நீங்கள் பார்த்ததிலேயே மிகவும் ஏழ்மையான மற்றும் ஆதரவற்ற ஒருவரின் முகத்தை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் செய்யப் போகும் செயல் அவருக்கு பயன்படுமா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் பார்வையிலே இதை யோசித்து பாருங்க. நாம எல்லாருமே ஒரே பிரபஞ்ச சக்தியோட வெளிப்பாடுங்கிற உண்மைய மனசுல வச்சு உங்களுடைய ஒவ்வொரு சின்ன செயலும், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரிக்க முடியாத வாழ்வின் ஒற்றுமைய வலுப்படுத்த ஒரு வாய்ப்புன்னு நீங்க பார்த்தா உங்களுடைய அன்றாட தேர்வுகள் எப்படி மாறும்? கோபத்துல நீங்க ஒருத்தருக்கு பதில் சொல்ற விதம் மாறுமா? அவசரத்துல ஒருத்தரை முந்திட்டு போற எண்ணம் மாறுமா? யோசிச்சு பாருங்க.